எங்கு பார்த்தாலும் மலை சிகரங்களும் காடுகளும் ஆறுகளும் என கடவுளின் தேசம்னே அழைக்கப்படும் கேரளால இயற்கை எழில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த நாட்டில் ஒரே நைட்டில் இயற்கை தன்னோட பேரழிவை காமிச்சிருச்சுருந்தாங்க நம்ம சொல்லணும். இந்த கோரமான முகம் நடந்தது வயநாட்டில் தாங்க. எங்கே பார்த்தாலும் சேரும் சகதியும், எங்கே நம்ம கால் வச்சாலும் அச்சோ நம்ம கால்கடியில் யாராச்சும் இருப்பாங்களோ அவங்கள நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற பதவதைப்போடு தான் அங்கே எல்லாருமே நகர்ந்துட்டுருக்காங்க. இதில் பலி எண்ணிக்கை மட்டுமே 300 தாண்டதாகவும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 270க்கும் மேல் இருக்கிறதாகவும் ஒரு அறிக்கை சொல்லுதுங்க. இதற்கான காரணம் இயற்கை மட்டும்தான். அப்படியா? நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு இயற்கை பேரழிவிற்கும் பல காரணங்கள் இருக்கும். அது மாதிரி இந்த இயற்கை பேரழிவுக்கு பின்னாடி இயற்கையாகவும் மனிதனாகவும் என்னென்ன காரணங்கள் இருக்குது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இப்படிப்பட்ட நிலச்சரிவுக்கான இயற்கையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலை உச்சியில் புவியீர்ப்பு விசை மலையோட கீழே, அதாவது சமவெளியை காட்டிலும் குறைவாகவே இருக்கும். இதனால் மலையோட மேற்பரப்பும் அடிப்பரப்பும் வலுவான பிணைப்பாக இருக்காது. ஆகவே அதிகன மழைகள் பெய்யும் போது இந்த நிலச்சரிவுகள் ஏற்படும். அடுத்து மனித இனம் எப்படி இந்த பேரிடர்விற்கு காரணமாக இருந்திருக்குன்னு பார்க்கலாமாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட எல்லா கிராமங்களுமே ரொம்ப ஃபேமஸான சுற்றுலாத்தலங்கள். இந்த கிராமங்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகளுக்காக குடியிருப்புகளும் ரெசார்ட்ஸும் காட்டேஜஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே வந்திருக்குங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது அங்கே இருக்கிற காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. மேலும் முண்டக்கை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி எல்லாத்துலேயுமே சாயில் கேவிட்டிஸ், அதாவது வெற்றிடங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு மண்ணுக்கு அடியில். இந்த வெற்றிடங்கள் தண்ணீரால் நிறைய தானாகவே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுதான் வயநாட்டில் நடந்தது. இந்த சூழ்நிலையை முன்கூட்டியே கணிச்சு மக்களை எச்சரிக்கை செஞ்சு பாதுகாப்பான இடத்திற்கு இடமாற்றம் செஞ்சிருந்தா மனித உயிரிழப்புகளை நம்ம சற்றே குறைச்சிருக்கலாம். ஆனால் இது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுங்க. எது எப்படியோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த மாற்ற முடியாது. இந்த பேரழிவிற்கான நம்மளால் தடுக்கவும் முடியாது, இயற்கையோட சண்டையும் போட முடியாது. வேணும்னா நம்மளோட வாழ்க்கை முறைகளை சிறு சிறு மாற்றங்களை செஞ்சு இந்த பேரிடர்களை நம்ம கொஞ்சம் தள்ளி போட வேணா முடியும். கடைசியில் வெற்றி பெறுது என்னமோ இயற்கை தான். நன்றி, வணக்கம். இது உங்கள் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனல். இது மாதிரி வீடியோகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்